வணக்கம் பிள்ளைகளே, உங்களுடைய அன்பான பிள்ளைகளே. இப்போது உங்கள் எல்லோருக்குமே நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாங்கள் ஒரிகம்பாடியில் இன்னும் ஒரு கைவினையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு தெரியும் என்ன செய்வது என்று சொல்லும்போது இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். என்ன ஒரிகமி என்று பார்க்கும்போது மற்ற நாட்கள் போல் இல்லாமல், அதாவது சென்டிமீட்டர் 15 அகலம் நீளமும் கொண்ட ஒரு கைவினையை செய்ய போகிறது இல்லை. நாங்கள் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நான் முதல்ல சொல்ல வேண்டிய ஒன்று இருக்குது. அப்படி இல்லாவிட்டாலும் நிறைய பிள்ளைகள் இப்போது இது மாதிரி அழகழகான கடதாசி எங்களிடம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். கடதாசியை பாருங்கள். இதை அதாவது இந்த கடதாசியை நான் பெற்றுக்கொண்டது ஒரு கேலண்டரில் இருந்து. இப்போ நீங்கள் வீட்டில் தேடி பாருங்கள், அழகழகான கேலண்டர் இருந்தால் அதிலிருந்து ஒரு கடதாசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கைவினையை செய்கிறதுக்கு. அதுபோல் நீங்கள் பத்திரிகைகளை பார்க்கலாம், மேகசின் புத்தகங்களில் பார்க்கலாம், அதுபோது பழைய புத்தகங்கள்லேருந்து இப்படியான அழகான நிறத்திலான கடதாசி இருக்கான்னு தேடி பாருங்கள். அப்படி இருந்தால் அதையெல்லாம் எடுத்து இப்படி வெட்டி நாங்கள் ஒரு பெட்டியில் நீங்கள் இட்டு வைத்தீங்கன்னா தேவையான சந்தர்ப்பங்களில் இப்படியான கைவினைகளை செய்யும்போது உங்களுக்கு தேவையாக இருக்கும். இப்போ இன்றைக்கு நான் அது மாதிரி ஒரு பிரயோஜனமாக உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அதாவது நாங்கள் கழிவாக வீசி எறிகிற ஒரு கடதாசியை தான் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிறது இந்த மாதிரி ஒரு பெட்டி. அதாவது இதுக்கு முதல்லையே நான் ஒரு வீடியோவில் இது மாதிரி ஒரு பெட்டி செய்கிறத உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஒரிகம்பாடியில் நிறைய கைவினைகள் இருக்குது தானே. இது போல் ஒரு பெட்டியை எப்படி செய்யலாம், இது கொஞ்சம் உயரமாக நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெட்டி என்று வைத்துக்கொள்ளுங்களேன். எப்படி நாங்கள் செய்யலாம் என்று உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மாதிரி பெட்டியை செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன எப்படி செய்யலாம். இப்போ இந்த பெட்டிக்குள்ளே நான் இட்டு வைத்திருக்கின்ற கடதாசியை பார்க்கும்போது என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்த ஒரு கேக் பெட்டி, அதிலிருந்து நான் எடுத்து வைத்திருந்த இந்த கடதாசியை வைத்து தான் இந்த பெட்டியை நான் செய்திருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு இதை நாங்கள் பாவிக்கலாம். இப்போ நாங்கள் தூக்கி எறியாமல் இவ்வாறான அழகழகான இந்த கடதாசிகள் எடுத்து வைத்திருந்த இப்படியான கைவினைகளை செய்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய டேப்ஸ், எனக்கு தேவையான பொருட்களை இந்த பெட்டிக்குள்ளே இட்டு வைக்கலாம். இப்போ இது போல் இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்போவுமே நான் ஞாபகப்படுத்துறது, இப்படியான நீங்கள் கைவினைகளை செய்யும்போது ஓடி ஓடி கடைகளுக்கு போய் நீங்கள் வாங்கி கொள்ள தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது வீசி எறியக்கூடிய பொருட்களை வைத்து கூட நாங்கள் பிரயோஜனமாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இப்படியான கைவினைகளை செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கேலண்டர் கடதாசியை பாருங்கள். இதை வைத்து தான் நான் இப்போ அழகான இந்த பெட்டியை செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், கடதாசி இந்த கலர் இருக்கக்கூடிய பகுதியை விட்டு இப்படி அந்த டேட்ஸ் இருக்கும் தானே, இப்படியான பகுதியை நாங்கள் இப்படி உட்பக்கமாக நாங்கள் 3 இன்றைக்கி மடிக்க போகிறோம். அதாவது வழமையாக நாங்கள் 2 தானே மடிப்போம். ஆனால் இந்த கடதாசியை எடுத்து நான் 3 மடிக்க போகிறேன். சரியா? நீங்கள் வேணுமென்று சொன்னால் ஒரு அடிமட்டத்தை வைத்து கொண்டு நீங்கள் அளந்து இப்படி நீங்கள் சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதோ பாருங்கள், இப்படி இப்படி 3. இப்போ பார்த்தீங்களா, இப்படி இதை மடிக்கும்போது பாருங்கள், இப்படி பார்க்கும்போது அதனுடைய சரியாக வருதான்னு பாருங்கள். பொதுவாக நாங்கள் அழுத்தாமல் இப்படி கொஞ்சம் சரிசமமாக இந்த 3 பகுதியாக மடித்து கொள்ளலாமாங்கிறத பாருங்கள். இப்போ எங்களுக்கு ஓரளவு விளங்கும். இதை பார்க்கும்போது இது 3 சரியாக மடிப்பட்டு இருக்குன்னு எங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தெரியும். பார்த்த உடனே அது சரியாக வரும்போது இப்படி நீங்கள் அழுத்தி கொள்ளுங்க. ஆகவே இந்த 3 பகுதியும் சரியாக மடிக்கப்பட்டதாங்கிறத பார்க்கும்போது அது சரியாக மடிக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சால் நீங்கள் அழுத்தி கொள்ளுங்க. சரியா? அது வரையும் நாங்கள் அழுத்தாமல் இதை நாங்கள் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், மற்ற நாட்களை விட இது கொஞ்சம் கடினமான கடதாசி தானே. ஆகவே இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. ஆனால் நாங்கள் அழுத்தும் போது ஒன்றை நாங்கள் கவனிக்க வேணும். இந்த கடதாசி அசிங்கமாக அலங்கோலமாக போகாதவாறு, கிளியாதவாறு நாங்கள் மிக அவதானமாக இதை சரி சமமாக நாங்கள் 3 மடித்துக்கொள்ள வேண்டும். இனி இதை திருப்பி அதுபோல் மற்ற பக்கத்தையும் இப்படி 3 பக்கமாக நாங்கள் பார்த்து சரியாக
சமமாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு இதை வந்து நாங்கள் அழுத்தி கொள்ள வேணும். ஏதோ எப்படி நான் செய்து காட்டுவது போல். இப்போ பாருங்க இப்போ எங்களுடைய கோடுகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. மற்ற சமயங்களில் வந்து 16 கோடுகள் வரும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு 1 2 3 3 3 9 ஆகிய பார்த்தீங்களா. இப்போ 9 சதுரங்கள் கொண்ட அமைப்பு வந்துட்டுது. இனி இப்படி இதோ எப்படி மடிக்க போகிறோம் என்று பாருங்க. இந்த 9 சதுரங்கள் கொண்ட அமைப்பு இருக்குது தானே. இதோ இந்த பகுதி, இந்த 2 பக்கங்கள்லேயும் இருக்கக்கூடிய இந்த பெட்டிகளை தான், பெட்டி போன்று தான் நாங்கள் முதல்ல இந்த பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி ஒரு மடிக்க வேண்டும். அதாவது எல்லாவற்றையும் நாங்கள் மடிக்காமல் இப்படி, இப்போ தெரியுதா, இதோ இந்த இந்த அளவுக்கு நாங்கள் மடித்து கொள்ள வேணும். இதோ இப்படி வர மாதிரி நடுவால் இப்படி மடிக்காமல் இந்த சைடில் மட்டும் நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். இனி திருப்பி 4 பக்கமும் இதே மாதிரி தான், நடுவால் மடிக்காமல் இந்த சைட் பகுதி இருக்குது தானே, இந்த அளவை மட்டும் நீங்கள் மடித்து கொள்ளுங்க. சரியா? இன்னும் 2 பக்கமும் இருக்குது. இனி கடைசி பக்கம் இதோ சரியா? இப்போ பாருங்க, இனி நடுவில் பாருங்க, அப்படி ஒரு சதுரம் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கு தானே. ரைட், இதை இப்படி மடித்திருக்கக்கூடிய பகுதி இருக்குது தானே, இதை இன்னொரு முறை மேல் நோக்கி இப்படி நான் செய்து காட்டுறது மாதிரி இதை பாருங்க. இந்த கோடு இந்த கோடுக்கு வரக்கூடிய மாதிரி சரியாக நாங்கள் அளவெடுத்து இப்படி கவனமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இந்த பாருங்கள், இந்த கோடுகள் தெரியுது தானே. இப்போ எங்களுக்கு இந்த கோடுகள் வந்து 2 3 வந்துட்டா சரியாக எங்களுக்கு அளவாக மடிக்க முடியாது. ஆகவே மடிக்கும்போது மிக அவதானமாக, அசிங்கமாக அந்த கோடுகள் அமையாதவாறு இப்படி நேர்த்தியாக அழகாக இதை மடித்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் 4 பக்கத்துலேயும் இதே மாதிரி நாங்கள் செய்ய வேண்டும். கொஞ்சம் இப்படி மேல் நோக்கி இப்படி மடித்து 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 நாங்கள் விரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், இந்த கோடு உள்ளேயும் போகக்கூடாது, வெளியையும் போகக்கூடாது. இதோ இப்படி இதோ இன்னும் 2 பகுதி இருக்குது. இந்த 2 பகுதியையும் நான் செய்து காட்டிய மாதிரியே, இந்த செய்து காட்டுற மாதிரியே நீங்கள் இப்படி மடித்துக்கொள்ளுங்க. இதோ இந்த பகுதியை இன்னும் நான் செய்து முடிக்கலை, இப்போ தான் செய்கிறேன். சரியா? இதோ இப்போ நாங்கள் விரித்து வைத்து விட்டு பார்க்க வேணும். இதோ பாருங்கள், இந்த சதுரம் இருக்குது தானே, இந்த கீழ்ப்பக்கம் இந்த சதுரம், அதில் பாருங்கள் 3 கோடுகள் இருக்குது. ஒரு பகுதியில் இன்னொரு பக்கத்தில் இப்படி இருக்குது. இதோ இப்போ இந்த பெட்டியை நாங்கள் இப்படி சேர்த்து கொண்டு போவோம். இதோ பாருங்கள், நேர்கோடும் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் மடித்து வைத்திருந்த இந்த 2 கோடுகளும் தெரியுது தானே. அதே போல் இந்த முழுமையான 2 கோடுகளும் இந்த சதுரம் போல் அமைப்பை உருவாக்கியிருக்கு. இனி இப்படி கொஞ்சமாக கவனமாக இந்த கோடுகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் மடிப்போம். ஒரு பெட்டி போன்ற அமைப்பு வரக்கூடிய மாதிரி மடிப்போம். அதுபோல் இந்த பக்கத்தையும் எடுத்து உட்பக்கமாக, அதாவது இந்த கோடுகள் வெளியில் போகாதவாறு இப்படி பார்த்தீங்களா அப்படி ஒரு பெட்டி அமைப்பு வருதுண்டு. இதோ பாருங்கள், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வருது. இதோ இதுக்கு பிறகு இந்த 2ஐயும் அருகில் எடுத்துட்டு, இதோ கோடு விளங்குது, மேலே ஒரு முக்கோணம் போல் தெரியுது தானே,
இந்த முக்கோண பகுதியை இப்படி இப்படி நாங்கள் மடித்து கொள்ள வேணும். மடித்து இப்படி நாங்கள் அழுத்தி கொள்ளலாம். இப்போ ஒரு பகுதியை செய்துட்டோம். இப்போ எங்களுக்கு இதுக்கு கம்மும் தேவையில்லை. என்னென்னு சொன்னால் இது சரியாக நாங்கள் மடிக்கும் போது அந்த அழுத்தம் இருப்பதன் காரணமாக இது ஒட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதே போல் பாருங்கள், முதல்ல நான் செய்து காட்டும்போது இந்த பகுதி விளங்காமல் இருந்த இந்த பகுதியை செய்து காட்டும்போது மிக அவதானமாக பாருங்கள் பிள்ளைகளே. இதோ இப்படி இப்படி நாங்கள் 2 பக்கத்தையும் ஒன்றாக சேர்த்து இதோ இந்த பக்கம் இதையும் எடுத்து இப்படி இப்படி ஒரு சதுரம் போல் அமைப்பு வரக்கூடிய மாதிரி இப்படி உட்பக்கமாக நாங்கள் மடித்து பாருங்கள், இதில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இனி இந்த முக்கோணம் போன்ற மேலமைப்பு இருக்குதுன்னு அதை இப்படி இப்படி நாங்கள் செய்யும்போது அழுத்தும் போது பாருங்கள், பெட்டியினுடைய 2 பக்கத்தையும் நாங்கள் முடித்து விட்டோம். இனி 3வது பகுதியையும் 4வது பகுதியையும் இதே போல் நாங்கள் செய்யலாம். இதே மாதிரி இப்படி இப்படி உட்பக்கம் நகர்த்தி இந்த 2 பகுதியையும் சேர்த்து மேலே இருக்கக்கூடிய அந்த முக்கோண போன்ற அமைப்பை வந்து வெளிப்பக்கமாக நாங்கள் திருப்பி அழுத்தினால் அது ஒரு பெட்டி போன்ற அமைப்பை பெறும். இன்னும் ஒரு பகுதி மிச்சம். இதோ இப்படி விளங்குதா பிள்ளைகளே? இதோ மிக இலகுவானது. இந்த பக்கத்தையும் அழுத்தி மறுபக்கத்தையும் எடுத்து சேர்த்து மேலே வரக்கூடிய இந்த முக்கோணம் போன்ற அமைப்பு வெளிப்பக்கமாக அப்படி திருப்பினா இதோ பாருங்க, எவ்வளவு அழகான உயரமான ஒரு பெட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே இதை செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நிறைய பொருட்களை வந்து எங்களுக்கு இதில் இட்டு வைக்கலாம். இப்போ நாங்கள் முடிக்கு சிகைக்கு செலுத்தக்கூடிய இந்த கிளிப்ஸுகளை நாங்கள் போடலாம். அதுபோல் நாங்கள் இந்த கைவேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏனைய இந்த மீத கடதாசிகள் இருக்குது தானே, அதையெல்லாம் இந்த பெட்டிக்குள்ளே நாங்கள் வைத்து கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இன்னொரு கைவினை செய்யும் போது அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே வேறு வேறு கடதாசிகளை போட்டு வைக்கலாம். அதுபோல் பொதுவாக நாங்கள் வேலை செய்யும் போது இப்போது எங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நாங்கள் இட்டு வைக்கக்கூடிய எங்களுக்கு இப்படியான பெட்டிகள் எங்களுக்கு தேவை. அவை ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்யும் போது இந்த எஞ்சுகிற கழிவுகளை வந்து நாங்கள் உடனே போய் வீசி கொண்டு இருக்க முடியாது. ஆகவே இந்த பெட்டியில் செலுத்தி வைத்து விட்டு இப்படி செலுத்தி வைத்து விட்டு அதில் இட்டு அதன் பிறகு நாங்கள் அதை வந்து தேவையில்லாதவற்றை நாங்கள் வந்து குப்பையில் இடலாம். ஆகவே இப்படி கடதாசிகளை நாங்கள் செய்து எங்களுடைய மேஜையை வந்து சுத்தமாக்கி அழகாக்கி செய்து கொள்ளலாம். இப்போ பிள்ளைகளே, நீங்களும் இது மாதிரி ஒரு பெட்டியை செய்து பாருங்கள். நிறைய பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு செய்து உதவி செய்ய கொடுக்கலாம். அதாவது இப்போ பிளாஸ்டிக்கிலான இந்த குப்பை தொட்டிகளை நாங்கள் அகற்றி விட்டு சுத்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கடதாசிகளை வைத்து இப்படி குப்பை தொட்டியாக இந்த பெட்டிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். என்ன நடந்ததுங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுடைய டிபி கிட்ஸ் சேனலோடாக இணைந்திருந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் இடுங்க, உங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு முன்வைங்க. இது மாதிரி நிறைய உங்களுக்கு பயனுள்ள பொருட்களை, பிரயோஜனமாக கூடிய பொருட்களை நாங்கள் செய்து காட்டுவோம். நன்றி பிள்ளைகளை, போய் வருகிறோம். நன்றி.